ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்லேருந்து ஒரு டிஷ் ரெங்கன் மேத்தி நூ ஷாத்ன்னு சொல்லுவாங்க. ரெங்கன் மேத்தி நூ ஷாத்ன்னு சொல்லக்கூடியது இந்த கத்திரிக்காயும் இந்த மிளகா பழத்தி வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது ரைஸ் கூடவும் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சப்பாத்தி பூரி கூட நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெங்கனா மேத்தி யூ சாத் நம்மளை பொறுத்த மட்டும் கத்திரிக்காயும் மிளகா பழத்தையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு கறி. இப்போ நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 6 மிளகாயை வாயை கீறி உள்ளே இருக்கிற விரையெல்லாம் எடுத்துட்டேன். பாக்கெட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 6 மிளகாவும் ஒரு 8 கத்திரிக்காயும் வச்சுருக்கேன். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா தேவை. அந்த மசாலா முதல்ல ரெடி பண்ணுவேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேவ், இது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சேவ். இந்த சேவ் இல்லைன்னா கடலை மாவை கூட நீங்கள் வறுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேவ் சேர்க்குறேன். அது கூடவே சின்னதாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் தனியா, தேங்காய் வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, சின்ன ஸ்பூன் ஆனால் குவியலா 1 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நான் எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் போட்டு ஜஸ்ட் பல்ஸில் கொரகொரன்னு ஆக்கி எடுத்துகிட்டு வரேன். கொரகொரன்னு ஆக்கிட்டு எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நான் பாருங்கள் எப்படி திரிச்சிருக்கேன் பாருங்கள். இது மிக்சிலேருந்து எடுத்து இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி பல்ஸில் ஓட்டுங்க. இந்த மாதிரி நரன்னு இருக்கணும், பொடி பொடியாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கிட்டக்க வெந்தயக்கீரை, நல்ல ஒரு பிடிச்ச பிடி வெந்தயக்கீரை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண ரொம்ப யூனிக்கான ரெசிபி, அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் சமைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க. யாரையான இம்ப்ரெஸ் பண்ணணும் சமைச்சுன்னா இந்த மாதிரி டிஷ் உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்பிள், ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை எதுவும் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இந்த மாதிரி நல்லா உதிராக செஞ்சு வச்சுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய், இந்த மாதிரி கடலெண்ணையும் ஒரு 1.5 டீஸ்பூன் விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த மிளகாய் எடுங்க. மிளகாய் எடுத்துட்டு மிளகா உள்ள எவ்வளோ உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ ஸ்டஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி மிளகாயை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மிளகாவில் இந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாக இருந்துடும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் எடுத்து கத்திரிக்காயிலையும் எவ்வளோ ஸ்டஃபிங் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டஃபிங் பண்ணுங்க. கத்திரிக்காயிலையும் மேக்ஸிமம் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் மிளகா ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களை நான் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய் மிளகா உள்ள ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டேன்.
இப்போது நான் ஒரு ஸ்டீமர் வைக்கிறேன். ஸ்டீமர் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டீமர் மூடி வைக்கிறேன். சுடட்டும், ஸ்டீமரில் தண்ணி சுடட்டும். நம்ம ஸ்டஃபிங் பண்ண கத்திரிக்காயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் வைக்கிறதுக்கான ஒரு தட்டு. இதில் கத்திரிக்காயை அசம்பிள் பண்ணுங்க. பக்கத்துலேயே இந்த மிளகா, இதை இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிடுங்க. தண்ணி சுடட்டும். இந்த மிச்சம் இருக்கிறதே நம்ம கிரேவியில் யூஸ் பண்ணுவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போது நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை மெதுவாக அப்படியே இறக்கிடுங்க. இறக்கிட்டு மூடி போட்டுரும். ஒரு 10 மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்க. நல்லா வெந்துடும். 80% வெந்தால் போகிறோம். பேலன்ஸ் நம்ம கிரேவியில் குக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டஃபிங்காக மசாலா அரைச்சோம்ல, அதே மிக்ஸி என்ன பண்ணுறேன், நம்மளோட கொத்தமல்லியோட தண்டு பகுதி மட்டும், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி, தக்காளி. இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி அது. இதை ஒரு ஃபைன் பியூரி அரைச்சின்னு வந்துடுறேன் நான். இது நான் இப்போ இந்த ஃபைன் பியூரி அரைக்கிறது ஸ்டப் பண்ணி வேக வச்சுருக்கோம்ல, அதுக்கான கிரேவி பண்ணுறது. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் மிளகாய் பார்த்தீங்களா, நல்லா ஸ்டீம் குக் பண்ணிட்டேன். 70 to 80% குக் ஆகிருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது மெதுவாக எடுத்து ஆற விடலாம். இது ஆறட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து அதில் ஒரு அரை 1.5 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு, இது ஒரு சின்ன ஸ்பூன் ஜீரகம். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் ஜாரில் கொத்தமல்லி தண்டு, தக்காளி, இஞ்சி அரைச்சோம்ல, இந்த அரைச்சதே இதில் சேர்த்தலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், நம்ம இந்த பேலன்ஸ் இருக்கிற வெந்தயக்கீரை சேர்த்துருங்க. ஃபைனாக சாப் பண்ண வெந்தயக்கீரை. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் அங்கேயே கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இதில் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போது நம்ம வெந்தயக்கீரையும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. நான் மிக்ஸி அலம்பி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. மூடி போட்டு ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம விட்ட எண்ணெய் பரண்டு வெளியில் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. இப்போது நம்மளோட கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நம்மளோட கிரேவி நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஃபைனாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. நம்மளோட கத்திரிக்காய் பச்சை மிளகாலாம் இருக்குல்ல, அதை அசம்பிள் பண்ணுங்க. பாருங்கள், வேக வச்சது ஸ்டஃபிங் உள்ளே அப்படியே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கும். ஆல்மோஸ்ட் கத்திரிக்காய் ஒரு 80% குக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காயும் மிளகாயும் அசம்பிள் பண்ணுங்க. இதில் அசம்பிள் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்,
எனக்கு ஒரு 6 உப்பு தேவைப்படுது. 6 உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் சேர்க்குறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இதே மாதிரி திக்காக வேணும்னா தண்ணி விடாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா வேர்க்கடலை அந்த நம்ம போட்ட அந்த சேவு எல்லாமே திக்கனிங் ஏஜென்ட்டு. ஸோ அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணிங்கன்னா மறுபடியும் எண்ணெய் பரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணேன். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பரண்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் எங்கிட்ட லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தூவிடு. நம்மளோட குஜராத்தி ஸ்டைலில் செஞ்ச ஒரு கறி, சாதத்து குடியாட்டும் சரி, கத்திரிக்காயும் மிளகாய் பழத்தையும் வச்சு செஞ்ச ஒரு டிஷ்ஷு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த ஸ்டஃபிங்கோடு அது வெந்து அந்த கிரேவியில் அந்த கத்திரிக்காய், அதே மாதிரி அந்த மிளகா வந்து பெருசாக காரமாக இருக்காது. நான் உள்ளே இருக்கிற விரையெல்லாம் எடுத்துட்டோம். அட்டகாசமாக இருக்கும் ரெசிபி. குஜராத்தி ஸ்டைலில் நம்ம பண்ண ஒரு கத்திரிக்காயும் மிளகா பழமும் வச்சு செஞ்ச ஒரு கறி தயார். நம்ம குஜராத்தி ஸ்டைலில் செஞ்ச ரெங்கன் மேத்தி யூ சாத்துன்னு ஒரு டிஷ்ஷு. இது வந்து கத்திரிக்காயும் மிளகா பழமும் வச்சு செஞ்ச ஒரு அட்டகாசமான கிரேவி. சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். பிளெயின் புலாவு, கீ ரைஸு அந்த மாதிரி எடுத்துக்கூடியும், இல்லை நம்ம பிளெயின் ரைஸ் கூடயும் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸல் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojan.